முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் தேரேறி நகர்வலம் வருகின்ற போது அங்கே ஒரு சிறுவன் அழகிய மண்ணால் சிலை வடித்து அந்த சிலையின் காதில் ஏதோ கிசுகிசுக்கிறான். பின்பு அந்த சிலையை எடுத்து மண்ணோடு மண்ணாக பிசைஞ்சு விடுகிறான். நகர்வலம் இருந்த அந்த அரசனுக்கு ஒரே ஆச்சரியம். குழந்தையிடம் கேட்டேன், குழந்தா என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அந்த குழந்தை சொன்னது, ஸ்ரீராமனின் பெயரை உச்சரிக்குமாறு பொம்மையிடம் கேட்டேன். ஸ்ரீராமரை பற்றி தெரியுமா என்று கேட்டேன். அது எதுவும் பேச முற்படாதால் அந்த களிமண்ணோடு நான் பிசைஞ்சு விட்டேன் பொம்மையை என்று சொன்னான். ஒரே ஆச்சரியம் அரசனுக்கு. குழந்தாய், என் அரண்மனைக்கு நீ வருவாயா என்று கேட்டது. ஓ, நான் வருவேனே, ஆனால் சில நிபந்தனைகள் சொன்னால் நீங்கள் செவிமடித்து கேட்டால் நான் வருகிறேன் என்று சொன்னது அந்த குழந்தை. நீ என்ன நிபந்தனை வைக்கப் போகிறாய் சொல்லும், நான் வருகிறேன் என்று சொன்னது. அதற்கு அந்த குழந்தை சொன்னது, நான் தூங்கும்போது நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்று கேட்டது. மற்றொன்று, நான் சாப்பிடும்போது நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும். நான் கஷ்டப்படும் போதெல்லாம் நீங்கள் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு என்னிடம் வர வேண்டும் என்றது அந்த குழந்தை. ஆச்சரியம் நிறைந்த பேச்சால் அதிர்ச்சுட்டார் மன்னன். இதற்கெல்லாம் உடன்பட்டால் நான் வருகிறேன் என்றது குழந்தை. இதெல்லாம் சாத்தியப்படுமா ராஜா? எனக்கு அரசு வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னான் அரசன். இதிலிருந்து குழந்தை கேட்டது, மீண்டும் சொன்னது, ஓ அரசே, நான் அனுதினமும் கடவுளை நம்பி இருக்கின்றேன், கடவுளை நான் ஆழ்கின்றேன், உங்களை நம்பி இல்லையே என்றது. அரசனுக்கு தூக்கி வாரி போட்டது. இரண்டாவது கேட்டது, எனக்கு பசிக்கு உணவளிக்கிறார் இறைவன். நான் நிம்மதியாக தூங்கும்போது, நான் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் விழித்து கொண்டிருக்கிறார். நான் கூப்பிடாமலேயே எனக்கு இறைவன் தானாக வந்து பல உதவிகள் செய்கிறார் என்றது அந்த குழந்தை. ஆச்சரியமடைந்த அந்த அரசனும் குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டு ஆசீர்வதித்தான். அன்பு நண்பர்களே, எல்லாம் அறிந்திருந்தும் பயனற்ற உலக விஷயங்களில் சிக்கிக்கொண்டு கடவுளை மறுத்து விடுகிறோம். ஒவ்வொரு கணமும் நம்மை பாதுகாக்கும் அன்பானவரின் பெயரே இறைவனாவார். நானும் இக்கதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.